வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரினிட்டி கல்ச்சுரல் அகாடமி வெல்கம்ஸ் யூ. அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். நான் இன்றைக்கு தினம் இந்த வீடியோவில் டெஸ்ட் 3 பார்ட் 2 நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஏற்கனவே நான் டெஸ்ட் 3 பார்ட் 1 இன்றைய தினம் பதிவேற்றம் செய்துள்ளேன். இதில் இப்போ நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் செகண்ட் பார்ட் பார்த்துக்கலாம். இந்த செகண்ட் பார்ட் நான் ஏற்கனவே சாயில் அண்ட் ஃபெர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் போட்டிருக்கிறேன். அதில் வர கொஸ்டின் தமிழ், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சொல்லியிருப்பேன். அண்ட் தோஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் ஒன். திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். வேணும்னா நீங்கள் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரும் படிச்சுக்கலாம். டு சம் எக்ஸ்டென்ட் தி ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் அண்ட் தி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஏற்கனவே போன வீடியோலையும் கேட்டிருந்தேன். கைரா டிசீஸ் காஸ்டு பை விச் மைக்ரோ நியூட்ரியன் கேட்டிருந்தேன். இதில் கரெக்ஷன் மெஷர்ஸ், ரெமடியல் மெஷர்ஸ் என்னன்னா, இதுக்கு 0.5% ஜிங்க் சல்ஃபேட் ஸ்ப்ரே பண்ணணும், ஃபோலியார் ஸ்ப்ரே பண்ணணும் டு கண்ட்ரோல் தி டெஃபிஷியன்சி ஆஃப் கைரா டிசீஸ். தென் ரெண்டாவது கேள்வி, ரெக்கமெண்டட் ரேட் ஆஃப் லைம் இன் ஃப்ளஃபி பேடி சாயில். ஃப்ளஃபி பேடி சாயில்னா என்னன்னா, நம்ம இட்ஸ் நாட் ஏ ப்ராப்ளம் சாயில், பட் இதில் நம்ம படலிங் பண்ணும்போது மாடு டிராக்டர்ல பண்ணோம்னா டிராக்டர் பாதி இறங்கிடும். அதே ஏர் மாடுல பண்ணும்போது நம்ம மென் லேபர் கால் வரைக்கும், முழங்கால் வரைக்கும் பொத்தஞ்சு போயிடும். அதே மாதிரி மாடுகளுக்கும் அந்த பாட்டம் ஆஃப் த பாடி வரைக்கும் கால்லாம் புதஞ்சு போயிருக்கும். ஸோ அது எவ்வளோ ஆட் பண்ணோம்னா, லைமு 2 tons per hectare ஆட் பண்ணணும். அடுத்து மூணாவது, மேட்ச் த ஃபாலோயிங். நான் நிறைய மேட்ச் த ஃபாலோயிங், ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் ஆன்சர் கேட்டிருப்பேன் டு கவர் தி லார்ஜர் ஏரியா ஆஃப் தட் டாபிக் ஆர் தி சிலபஸ். இதில் இந்த பக்கம் சயின்டிஸ்ட் கேட்டிருக்கிறேன். அவங்க என்ன நியூட்ரியன் கண்டுபிடிக்காங்க, அல்லது என்ன அவங்களுக்கு ஃபாதர் ஆஃப் எனி ஃபீல்டுங்கிறது நான் மேட்ச் பண்ணணும். இதில் தி ஜேபி பாசிங்கால்ட், இது ரெண்டோட மேட்ச் ஆகுது. ரெண்டு என்னது, ஃபாதர் ஆஃப் ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், பாசிங்கால்ட். அடுத்தது ஜஸ்டஸ் வான் லீபக், அவன் மூணாவது, இஸ் த ஃபாதர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கெமிஸ்ட்ரி. அண்ட் ஜேபி லாஸ் அண்ட் ஜேஎஸ் ஜில்பர்ட், இவங்க எதுக்குன்னா, இஸ் அ பர்மனன்ட் மென்யூரல் எக்ஸ்பெரிமெண்ட் they have established at Rothamsted agriculture station in London or the UK, United Kingdom. Arnon and Stout they found out the essentiality of nutrients. So 2, 3, 4, 1 is the correct answer, matching answer. Okay, நாலாவது which of the following is a correct statement? Hard pan soil occurs due to movement of clay and iron hydroxide and settling at shallow depth. This is the correct statement. Then second statement, surface crusted soil can be prevented by application of lime or gypsum. Idu correct statement. River sand is added to reclaim sandy soil. This is the wrong statement. Okay, river sand ஏற்கனவே உங்களுக்கு சாண்ட் நிறைய இருக்கும். அதை சாண்டி சாயிலுக்கு நம்ம போடக்கூடாது, மோஸ்ட்லி கிளே சாயில் தான் போடுவாங்க. அண்ட் அஞ்சாவது கேள்வி, நேஷனல் பியூரோ ஆஃப் சாயில் சர்வே அண்ட் லேண்ட் யூஸ் பிளானிங் இஸ் லொக்கேட்டட் அட் விச் பிளேஸ்? இட் இஸ் இன் நாக்பூர். Which of the following is a correct statement? VFI na village fertility index is worked out for every revenue village. Yes, this is correct.
VFI is above 5 is considered is high. It's a wrong answer statement. VFI stands for Village Fertility Index. This is also a correct statement though. The correct answer is 1 and 3 are correct. Which of the following is a correct statement? Again, 7th question. The term functional nutrient is coined by DJ Nicholas. This is a wrong statement. Example of regulators and carriers are the potassium, calcium and magnesium. So, இது வந்து correct statement. Number of essential element is 16. Wrong statement. And number of essential element is 17. This is the correct answer. Last element which has been included in essential nutrients are nickel. அது வந்து, so correct answers 2 and 4 are correct answers. Match the following. Phosphorus, யாரு? Von Liebig. Molybdenum, யாரு? Arnon and Stout. Nickel, Brown et al. Carbon, Priestley. இவங்க தான் இந்த நியூட்ரியன்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்க. Then the essentiality of nutrients கண்டுபிடிச்சாங்க. The 9th question. The scales recommended for detailed survey are, நம்ம soil survey is one of the aspect, the content of the chapter of the natural resource and soil. அது வந்து நம்ம எந்த recommended scaleனா 1:10,000 or 1:25,000. That is the correct answer. Vertical mulching is, அதாவது vertical mulchingனா கான்டூர் ஏரியாவில் ஹில் ஏரியாவில் டீப்பாக ஒரு கட் பண்ணி டிக் பண்ணி அதில் வந்து மல்ச்சிங் பண்ணுவாங்க. நம்ம வந்து சர்ஃபேஸ் மல்ச்சிங்கிறது ஃபீல்டில் அப்படியே பரப்பி விடுறது சர்ஃபேஸ் சாயில் சர்ஃபேஸில். இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா டு இம்ப்ரூவ் இன்ஃபில்ட்ரேஷன் and storage of rainwater. Alley cropping refers to planting trees with companion trees in between rows. அதாவது என்ன பண்ணுவாங்க, அலே விடுவாங்க. அலேனா லாங் டிஸ்டன்ஸ்ல ட்ரீயை வந்து பிளான் பண்ணுவாங்க. அந்த இருக்கிற ஸ்பேஸ்ல வந்து they can grow some companion crops or pulses or grasses, they will grow. Then 12th, match the following again. Stomatal closing type, எது? Antitransferrin atrazine or PMA. PMA na phenyl mercuric acetate. Film forming type எதுனா 4 என்ன silicon. Then reflectant type 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது kaolin. Growth retardant இது வந்து cycosol or CC. Chlorocholine chloride. Okay. அடுத்தது, which of the following is a correct statement? Tie ridging refers to adjacent ridges are joined at regular interval by barriers or ties of the same height. Correct answer. Saline soil can be reclaimed by adding sulfur. This is also a correct answer. Dry farming refers to crop cultivation regions with annual rainfall less than 750 mm. Rainfed farming na, the annual rainfall is more than 1100 mm. That is rain-fed, but dry farming less than 750 mm. So the correct answer, all the statements are correct. Initial stage of soil erosion, அதாவது நிறைய erosion இருக்குது. அதில் வந்து sheet erosion is the initial starting point of the soil erosion. Then 15th question, average annual rate of erosion in Indian soil, அதாவது எவ்வளவுனா 16.35 tons per hectare. The latest data collected from 2018. And the 16th, according to National Commission on Agriculture, area of eroded soil in India, this is 147 million hectares, and this was reported in 2018, but actually this is 2015 data. Okay. And 17, which of the following is a correct statement? Now statement read பண்ணிட்டு போறேன். The area of macro watershed ranges from 400 to 2000 hectare. Correct statement. Mini watershed area ranges from 1 to 100 hectare. This is also a correct statement. Strip cropping refers to growing 2 or more crops in strip across the slope. This is also a correct statement. So the correct answer is 1, 2 and 3 are correct. Which of the following is a correct statement?
Contour bunding is followed in areas having less than 600 mm rainfall. This is exactly correct statement. Graded bunding is not suitable for soil having low permeability and low infiltration. This is a wrong statement. So the answer is 1 alone is correct. Which of the following is a correct statement? TDS. TDS means total dissolved solids, that is equal to EC, the electrical conductivity, multiplied by 640. SA or sodium absorption ratio, not rate ratio. That is already now on the last presentation test 1 part 1 test 3 part 1 sodium plus square root of calcium plus magnesium divided by 2, or SC, residual sodium carbonate, and that is calculated as per the formula given here. CO3 carbonate plus bicarbonate minus calcium plus magnesium. So இதுல வந்து மூணு ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் இங்க கொடுக்கிற ஃபார்முலா கரெக்டான ஃபார்முலா தான். So the correct answer, all the statements are correct. The 20th question, the RSC, residual sodium carbonate, which is unsafe, that water is not suitable for irrigation, it comes under problem soils. So that is the answer is more than 2.50 million milliequivalent per liter. Then 21st, tolerant crops for sodium or rice. This is the correct answer. Permissible limit of fluorine in irrigation water. Irrigation water la இவ்வளவுதான் nutrient content இருக்குது, toxic nutrients. The fluorine content எவ்வளவு இருக்கணும்? 1 ppm தான் இருக்கணும். National Wasteland Development Board is established in which year? 1985. This is the correct answer. Example of erosion permitting crop. நிறைய crop agriculture cropல போறோம், அதை வந்து erosion control பண்ணாத cropனா the correct answer is maize. Which of the following is a correct statement? The subsistence farming is defined as crop grown just for the farmer and his family. அவனுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி தான் வந்து அந்த ஏரியா நிறைய இருந்தா கூட அதை கல்டிவேட் பண்ணுவான். ஒரு வயல் வந்து நெல் போடுவான், மற்றது வந்து கிராசஸ் போடுவான், ஃபாடருக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டுக்குவான் அவனுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக. தி ஓனர்ஷிப் ஆஃப் கலெக்டிவ் farming is constituted by state government. This is not a correct statement. Ownership na entire village, collective farm na entire village they will participate in all agriculture operation. அதுதான் வந்து collective farming. So இந்த statement கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ல extensive farming is done with low inputs labor. லேபரே இருக்காது, ரொம்ப கொஞ்சமான லேபர். So the correct answer is 1 and 3 are correct answer. Classes which are not suitable for cultivation. Class land use classificationல 8 classes இருக்குது. அது வந்து அதாவது கல்டிவேஷனுக்கே சூட்டபிள் இல்லாத கிளாஸ்னா 6, 7 and 8. So 27th class of land that are highly suitable for use and irrigation water is class 1. Maximum number of operational land holdings in India is, நம்ம இந்தியாவில் எவ்வளவு லேண்ட் ஹோல்டிங்ஸ் இருக்குது? 5 டைப் இருக்குது. அதில் வந்து மேக்ஸிமம் லேண்ட் ஹோல்டிங் எது இருக்குதுன்னா, the correct answer is marginal land holdings. So match the following. 29th question. Marginal holding na enna? Less than 2.5 acres. The farmers having less than 2.5 acres for his family. அதுதான் வந்து marginal holdings. Small holdings na ரெண்டாவது நம்பர், அதாவது 2.5 to 5 acres இருக்கிறவங்க வந்து small holdings. Medium holdings na என்ன? 4ஆம் நம்பர். 10 ஏக்கரால இருந்து 25 ஏக்கரா இருந்ததுன்னா அது மீடியம் ஹோல்டிங்ஸ். லார்ஜ் ஹோல்டிங் ஃபார்மர் யாருன்னு சொல்லுவோம்? மோர் தேன் 25 ஏக்கர்ஸ் வச்சிருக்கிறவங்க தான் லார்ஜ் ஹோல்டிங்ஸ். ஸோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் 2, 3, 2, 4, 1. Then the 30வது கேள்வி, கமாண்ட் ஏரியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வாஸ் செட் அப் இன் எந்த ஸ்டேட்ல முத கமாண்ட் ஏரியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி செட் அப் பண்ணாங்கன்னா that's Haryana is the correct answer. The International Year of Soil Year, இது அடிக்கடி frequently asked questions. அது வந்து எந்த வருஷம்னா 2015 வந்து International Year of Soil is. The Indian Institute of Soil Science is located at எந்த place? போபால்ல இருக்குது.
Work out the water use efficiency of rice if the yield is 6200 kg per hectare and evapotranspiration is 500 mm. இது வந்து 33வது கேள்வி. இதை கால்குலேட் பண்ணணும். இதனுடைய ஃபார்முலா வாட்டர் யூஸ் எஃபிஷியன்ட் ஃபார்முலா என்னன்னா yield per hectare divided by evapotranspiration எவ்வளவு வந்து வாட்டர் லாஸ் ஆச்சுங்கிறத டிவைட் பண்ணா அதுதான் வந்து வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி. ஸோ இதில் வந்து 6200 500ஆல் டிவைட் பண்ணும்போது எவ்வளவுனா 12.4 kg per hectare mm. So ratio of irrigation water consumed by crop to the water delivered from the source is called. இதுவும் வந்து வாட்டர் இரிகேஷன் எஃபிஷியன்சி தான் the ratio. அதாவது வாட்டர் எவ்வளவு வந்து தண்ணியை நம்ம வந்து நீர் பாசனத்துக்காக யூஸ் பண்ற தண்ணியை கன்சியூம் பண்ணிக்குது, எவ்வளவு வந்து வாட்டர் சோர்ஸ்ல இருந்து எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறதுனுடைய ரேஷியோ கண்டுபிடிக்கிறது இரிகேஷன் எஃபிஷியன்சி. 35வது சென்ட்ரல் சாயில் சலைனிட்டி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வாஸ் லொக்கேட்டட் அட் கர்னால். இதுதான் வந்து கரெக்டான பிளேஸ், கரெக்டான ஆன்சர். வாட்டர் சேவிங் பர்சன்ட் இன் ட்ரிப் இரிகேஷன் இஸ், நம்ம வந்து மாடர்ன் இரிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். ட்ரிப் இரிகேஷன், ஓவர்ஹெட் இரிகேஷன் அண்ட் அண்டர் கிரவுண்ட் இரிகேஷன் அது வந்து எல்லாம் பண்ணுறோம். அதில் வந்து 70% ட்ரிப் இரிகேஷனில் நாம் வந்து சேவ் பண்ணுறோம் when compared to ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். ட்ரிப் இரிகேஷன் தான் உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ்லையும் போடுவாங்க, அண்டர் கிரவுண்ட்லையும் போடுவாங்க. The number of soil orders according to USDA classification. USDA United States Department of Agriculture classification. அதுதான் நம்ம வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டுறோம். அதனுடைய எத்தனை சாயில் ஆர்டர்னா 12 ஆர்டர்ஸ். அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 38 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். திருப்பி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டுட்டு இருக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், நல்லா ஈஸியாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் இருக்கும், படிச்சு பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட் நிறைய கேட்பாங்க. ஹியூமஸ் கண்டைன்ஸ் மேஜர் காம்பவுண்ட்ஸ் லைக் கார்போஹைட்ரேட்ஸ், பாஸ்பரிக் ஆசிட், சம் ஆர்கானிக் ஆசிட். இது வந்து தப்பான ஆன்சர். ஹியூமஸ்ல ஆக்சுவலா என்ன இருக்கும், கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் இருக்கும். கார்பன் வந்து 60% இருக்கும், நைட்ரஜன் 6% இருக்கும் அண்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பாஸ்பரஸ், அதாவது சியும் இருக்கும், என் இருக்கும் அண்ட் பியும் இருக்கும். ஹியூமஸ் இஸ் சால்யூபிள் இன் வாட்டர். நோ, இட்ஸ் இன்சால்யூபிள் இன் வாட்டர். இதுவும் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ தி கரெக்ட் answer is both are wrong. Both the statement 1 and 2 are wrong. Swelling and shrinkage is a specific character of all specific character of which soil? இது 39வது கேள்வி. wet soil, that nothing but the black soil. ஏன்னா அதுல மார்லினேட் கிளே இருக்கிறதுனால மழை பெய்யும் போது தண்ணியை உறிஞ்சிக்கும், அதே வெயிலாகும் போது ஷ்ரிங்க் ஆயிரும், டீப் கிராக் வரும். மேக்சிமம் பிளாக் சாயில் நம்ம தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னா கோவில்பட்டியில் இருக்குது. தென் 40வது கேள்வி ஹீட் டிரான்ஸ்மிஷன் இன் சாயில் த்ரூ எ ப்ராசஸ். எப்படி வந்து ஹீட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது சாயில்ல? தி கண்டக்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தி 41st கொஸ்டின், தி கண்டிஷன் இன் விச் ஆடட் nutrients will not increase yield but can increase nutrient concentration. That means the nutrient is sufficient. அதுக்கு மேல நீங்க எவ்வளவுதான் போட்டாலும் yield இன்க்ரீஸ் ஆகாது. பட் இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து என் கான்சன்ட்ரேஷன் லீஃப்ல அனலைஸ் பண்ணும்போது நிறைய இருக்கும். தென் ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதுல வந்து தி லார்ஜர் தி ஆல்பிடோ தி ஹீட்டர் இஸ் தி சாயில். இது தப்பான ஸ்டேட்மெண்ட். த ரேஷியோ பிட்வீன் இன்கமிங் அண்ட் outgoing radiation is called as albedo. அதாவது சன்ல இருந்து வர எவ்வளவு சோலார் ரேடியேஷன் கீழே வந்துட்டு பூமியில தட்டிட்டு மீதி எப்படி திரும்பி போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஆல்பிடோ. இது வந்து கரெக்டான ஆன்சர். லோயர் டெம்பரேச்சர் reduces the nutrient availability, microbial activity, root growth. Yes, this is also a correct statement. The correct answer is 2 and 3 are correct. Then 43rd question, example of mobile nutrients. இந்த இருக்கிற P வந்து unavailable, சாயில்ல வந்து phosphate fix ஆயிருக்கும். அதாவது நம்ம கிட்ட வந்து இந்தியன் சாயில்ல P content அதிகமா இருக்குது, பட் இருந்தாலும் fixed formல இருக்குது. that is not made available to the plants. Kயும் அதே மாதிரி தான், பட் ஈஸிலி மொபைல் நியூட்ரியன்ட் வந்து எது? N. அதனாலதான் வந்து ரைஸ் ஈகோ சிஸ்டத்துல யூரியா போடக்கூடாது. கால்சியம் அமோனியம் நைட்ரேட், அமோனியக்கல் ஃபார்ம் NH4
ஃபெர்டிலைசர் தான் போடணும். நேற்றுக்கே இந்த கொஸ்டின் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். தென் 44th ஜிப்சம் ரெக்கமெண்டேஷன் ஃபார் ஆல்கலி சாயில் எவ்வளோனா ஜிப்சம் 400 கிலோ ஒரு ஹெக்டருக்கு போட வேண்டும். 45வது கேள்வி கிராப் க்ரோன் இன் டெசர்ட் சாயில். டெசர்ட்ல எங்க இருக்குது? தார் டெசர்ட் ஆஃப் ராஜஸ்தான், அதே மாதிரி நிறைய கல்ஃப் கண்ட்ரீஸ்ல டெசர்ட் சாயில் தான். அதனால தான் நிறைய நம்ம வந்து மார்க்கெட்ல டேட் பேரிச்சம்பழம் வந்து நிறைய யுனைடெட் அரப் யுஏஇலேருந்து நிறைய வரும். பார்சலில் போட்டு பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. தி 46th question, ரெட் கலர் ஆஃப் ரெட் சாயில் இஸ் டிட்யூட். அது என்ன காரணம்னா ஹேமடைட். இது இருக்க அதிகமான கண்டென்ட்னால தான் ரெட் கலர் கொடுக்குது. 47வது கேள்வி, ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து wind breaks which obstruct the wind flow and reduce the wind speed. இதுதான் கரெக்டான definition for wind break. The shelter belts are row of trees planted for protection of crop against wind. இதுவும் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இது எதுக்கு விண்ட் பிரேக் போறோம்னா, காற்று தடுத்து நிறுத்து, காற்றின் வேகத்தை தடுத்து நிறுத்து. ஆப்டிமம் எவ்வளவு காற்று இருக்கணும்? விண்ட் ஸ்பீட் இருக்கணும் 4 to 6 கிலோமீட்டர் பெர் தான் இருக்கணும் நார்மல் எல்லா கிராப்புக்கும். இது அதிகமாக வந்ததுன்னா ஷெல்டர் பெல்ட்டை விண்ட் பிரேக் பண்ணி கிராப் டேமேஜை அவாய்ட் பண்ணிடும். தி டைரக்ஷன் ஃப்ரம் விச் விண்ட் இஸ் ப்ளோயிங் இஸ் கால்டு windward side. அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து leeward சைடும்பாங்க. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். The correct answer is all the statements are correct statement. Match the following. 48வது கேள்வி, black soil எதோட மேட்ச் ஆகுதுன்னா கால்சியம் அண்ட் மெக்னீசியம் கார்பனேட் பிளாக் சாயில் அதிகமா இருக்கும். ரெட் சாயில்ல எது மேட்ச் ஆகுதுன்னா ஃபெரிக் ஆக்சைடு அதிகமா இருக்கும். பீட் சாயில் என்ன இருக்கும்? மோஸ்ட்லி ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கும். லேட்ரைட் சாயில் இருக்கும். The iron and aluminum oxides வந்து அதிகமா இருக்கும். So forth. So the correct answer is 3, 1, 2, 4 is the correct answer for this match. The following. Sand dunes are commonly seen in எங்க நான் ஏற்கனவே சொன்னதான் டெசர்ட் அண்ட் கோஸ்டல் ஏரியாவில் நிறைய வந்து சாண்ட் டியூன்ஸ் இருக்கும். அதில் நியூலி ஃபார்ம்டு சாண்ட் டியூன்ஸ் இருக்கும், ஓல்டு சாண்ட் டியூன்ஸ் இருக்கும். இது 50வது கேள்வி, கடைசி கேள்வி ஆஃப் டெஸ்ட் 3 ஆஃப் பார்ட் 2. தமிழ்நாடு receives more water through which river? வைகையா, தாமிரபரணியா, காவேரியா, தென்பண்ணியான்னு கேட்டேன். காவேரி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆகவே நண்பர்களே, இது வரைக்கும் நீங்க இந்த 2வது டெஸ்டுடைய கேள்வி பதிலை கேட்டு தெரிந்து கொண்டிருப்பீர்கள். என்னுடைய வீடியோவை அடிக்கடி பாருங்கள். அதாவது frequently asked question தான் போட்டிருக்கிறேன். அதனால நீங்க என்னுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்.